காய்ஸ் நம்ம வந்து கிராணி கேம் தாங்க விளையாட போகிறோம். எக்ஸ்ட்ரீம் மோடில் விளையாட போகிறோம். கார் எஸ்கேப் பண்ணலான்னு இருக்கோங்க. அதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து புக்கை அந்த இடத்துல எடுத்து தலைவி ட்ரிக்ஸாக் பண்ணிடுவோம். இப்போ கிளவி வந்து போனோடனே வர சைடு போயிடலாம். புக்கை அந்த படிக்கட்டுக்கிட்ட போட்டுருவோம். நம்ம கன் பாட் எடுத்துக்கிட்டு அந்த உள்ளே ஒளிஞ்சிப்போம். கழுவி போனோன்னு அப்படியே சரி சவுண்டு போட்டுப்போம். கழுவி போகலங்க, இப்போ தாங்க போகுது. அவன் வந்து நம்ம கன் பாட்டை செட் பண்ணணும். நம்ம கன் பாட்டை செட் பண்ணிப்போம். பெட்ரோல் கேனையும் எடுத்து வச்சுப்போம். இப்போ கிளவி போனே நம்ம மேலே போய்ட்டு இன்ஜின் பாட்டு எடுத்துகிட்டு வந்துடுவோம். இன்ஜின் பாட்டை போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம். நம்பர் 1 நோட் பண்ணிப்போங்க. இப்போ வந்து கிளவி அந்த சைடு போனோம்னா நம்ம வேறு சைடு போயிடலாம். இந்த இடத்துல போட்டுப்போம். கிளவி போனோடனே நம்ம என்ன பண்ணலான்னு பார்ப்போம். புக்கு எடுத்து வச்சுருப்போம். நம்ம புக்கை வச்சுட்டு நம்ம ஸ்பைடருக்கு எடுத்துட்டு நம்ம வந்து சில்வருக்குள்ளே நம்ம வந்து பேர்லாக்கி மட்டும் எடுத்தால் போதும். எல்லா பொருளும் இங்கேயே வீட்டுக்குள்ளேயே கிடச்சிடும். பெசன் ஒன்றுனால அதுக்குள்ளே கன் பாட்டு இருக்கும். கன் பாட்டை தூக்கி அங்கே வச்சுட்டு வந்துடுவோம். சவுண்டு கேட்டு கிளவி வரும். சரியான சவுண்டு கேட்டுருக்குங்க. நம்ம அந்த சைடு ரிக்ஸாக்ட் பண்ணி விட்டு போயிடுவோம். ஒழுங்காக போக மாட்டேங்குதுங்க. வச்சாச்சு. நம்ம வந்து இப்போ ஸ்பார்க் லேக் எடுப்போம். எடுத்து சவுண்டை போட்டுப்போம். பெஞ்சுக்கு அடியில் ஒளிஞ்சிப்போம். நம்மளுக்கு பேட்டரியும் கிடச்சிருக்குங்க. நெட் தூக்கி போட்டு ஸ்பைடர் கீ எடுத்துப்போம். இங்கே கட்டிங் பிளேடு இருக்கும் இந்த ட்ராவுக்குள்ளே. கிளவி அந்த சைடு போகணுன்னு நம்ம வேறு சைடு போயிடலாம். இந்த கார் பேட்டரி அந்த சைடு கார் இடத்துல போட்டு வந்துடுவோம். இப்போ கிளவி போனோன்னே வேறு சைடு போயிடலாம். ஸ்பார்க் லேக்கையும் இந்த இடத்துல தூக்கி போட்டுருவோம். ஸ்பைடர் கீ எடுத்துப்போம். நம்ம கிளவி ட்ரிக்ஸாக் பண்ணிட்டு ஸ்பைடர் கீ ஓப்பன் பண்ணி விட்டு போயிடுவோம். இப்போ வேறு சைடு ஓடிடலாம். ஸ்பைடர் எடுத்து ஓப்பன் பண்ணி விட்டு போயிடுவோம். நம்ம வந்து இப்போ என்ன பண்ணலான்னா நம்ம கன் பாட்டு செட் பண்ணிடுவோம். இல்லை கன் பாட்டையும் நம்ம ஸ்பார்க்கில் இந்த இடத்துல போட்டுட்டு கன் பாட்டு எடுத்துருவோம். எல்லாத்தையும் மாற்றி வச்சுப்போம். இன்ஜின் பாட்டையும் மாட்டிப்போம்.
அப்புறம் விரெஞ்சி வந்து எங்கே இருக்குன்னா அந்த குட்டி ஸ்பைடர் இருக்குல்லங்க அந்த இடத்துல விரெஞ்சி இருக்கும். இப்போ வந்து கிளவி போட்டு தள்ளிடலாம். இப்போ வந்து நம்ம கன் பேடை செட் பண்ணிடுவோம். கிளவி இப்போ தாங்க சாகுது. நம்ம ஸ்க்ரூ டிரைவரை போய் எடுத்துருவோம். கிளவி ட்ரிக் ஷாக் பண்ணிடலாம் அங்கே போயிட்டு போட்டுட்டு. இப்போ கிளவி போனோடனே அந்த சீவருக்குள்ளே போய் போட்டுருவோம். நம்ம வந்து படிக்கட்டுக்கிட்ட போட வேணாம், ஏன்னா ரஸ்லி பேரில் ஆக்கிட்டாங்க இருக்கும். நம்ம வந்து இப்போ வந்து எல்லாத்தையும் செட் பண்ணி இந்த பொருளை போட்டுக்குவோம். கிளவி போகணுன்னு வரிசைக்கு போயிடணும். நம்ம வந்து பொருள்லாம் தட்டி விட்டுப்போம். நம்மக்கிட்ட ஹேமர் இல்லை, கிளவி வச்சு ஹேமர் பண்ணிடலாம். இப்போ கிளவி போய் ஓப்பன் பண்ணி விட்டு போயிடும். சுற்றிக்கிட்டு தான் போகணும். இப்போ ஸ்பெஷல் கீ ரூம் ஓப்பன் பண்ணி விட்டு அந்த ஸ்பைடரை ரூம் கன் வச்சு சுட்டு நம்ம அந்த ரூமை லாக் பண்ணிடுவோம். இப்போ அந்த ஸ்பைடர் இடத்துல போய் ஓப்பன் வச்சுருவோம். நம்ம அந்த இடத்துல கண்ணை வச்சு சுட்டுப்போம். இந்த சவுண்டு கேட்டு கிளவி இப்போ வராங்க விடியா. கிளவி போட்டு தள்ளிடலாம். ரெஞ்சி எடுத்துப்போம். ஒரு ரெஞ்சி தாங்க இருக்கும். நம்ம இந்த போட்டுருவோம். கட்டிங் பிளேடு எடுத்துப்போம். சேஃப் கீ இருக்கும், சேஃப் கீக்குள்ளே கார் கீ இருக்கும். இப்போ கிளவி போட்டு தள்ளிடலாங்க. கன்னுங்க இங்கே இருக்கு. இது சவுண்டை போட்டுப்போம். கிளவி இங்கே போயிட்ட கிளவி இன்னும் ஆளையே காணோம். அவன் கிளவி பார்த்துருச்சுங்க. இப்போ கிளவி போட்டு தள்ளியாச்சு. ஸ்பீடாக வருது பாருங்க. சீக்கிரமாக எல்லாம் எடுத்து விட்டுப்போம். கிளவி வந்துடுங்க. கிளவி வர வச்சுப்போம். கதவை சாத்திட்டு நம்ம சேஃப் கீ எடுத்து ஓப்பன் பண்ணி விட்டு போயிடுவோம். கிளவி இந்த சைடு போனோன்னே வேறு சைடு ஓடிடலாம். ஆனால் கிளவி நம்மளை பார்த்துருச்சு.
என்னங்க இது, நம்ம கிட்ட போய் நின்றுட்டோங்க. அதாங்க ஒரு டே 2 வந்துருச்சு, ஒரு டே போயிடுச்சுங்க. இப்போ நம்ம கிட்ட போய் நின்றுட்டோம். சரி பரவாயில்ல விடுங்க. இந்த போர் இருக்குது, எச்சிமுள்ள அடி தான் வாங்க செய்வோம். இப்போ நம்ம வேறு சைடு ஓடிடலாம். நம்ம வந்து இந்த விரன்ஸ் எடுத்துக்கிட்டு போயிட்டு இந்த இதெல்லாம் ஓப்பன் பண்ண இந்த ஸ்பேனரை டைட் பண்ணிடுவோம். இப்போ சீவருக்குள்ளே போக வேண்டியதெல்லாம் இருக்குது. சீவருக்குள்ளே போயிடலாம் நம்ம. சரி இப்போ நம்ம கிட்ட நின்றுட்டோம். இப்போ தூரமாக நிற்கணும். அப்போ கிளவி போட்டும் கரெக்டாக இருக்கும். சீவருக்குள்ளே போயிட்டு நம்ம வந்து பேர்லாக்கி எடுத்துகிற வேலையை பார்ப்போம். எக்ஸி மூளை 8 கால் கிளவி எப்படி இருக்குன்னு தெரியும். ஸ்பீடாக வரும். சாதா மொழியாச்சும் கிளவி எப்படியாச்சும் நம்ம துரத்துனா கூட ஓடிடல. எக்ஸி முன்னால் கொஞ்சம் பார்த்து தாங்க போகணும். இப்போ கிளவி இந்த சைடு இருக்குன்னே தெரில, அந்த சைடு தாங்க இருக்குது. நம்ம சீக்கிரமாக ஓப்பன் பண்ணிவிட்டு சீக்கிரமாக போயிடணும். சீக்கிரம்டா, டப்புன்றா. இப்போ பக்குன்னு இருக்குது. எப்பாடி அவங்க வந்து கிளவி இப்போ போட்டு தள்ளிட்டு அந்த சட்டரை ஓப்பன் பண்ணிடுவோம். நம்ம சட்டரை போய் ஓப்பன் பண்ணி விட்டு போயிடுவோம். இப்போ வந்து கார் கீ ஓப்பன் பண்ணிட்டு பெட்ரோல் மட்டும் ஊற்றினா போதும், இந்த எஸ்கேப்பை முடிச்சிடலாம். எக்ஸிம் உள்ள கஷ்டப்பட்டு எடுத்துருக்கேங்க நான். கிளவி சவுண்டு கேட்குற மாதிரி இருக்குங்க. கிளவி வந்துருச்சு. ஓ கிளவி செத்துருச்சு. இதோ அந்த மாதிரி இருக்குது, அதோட ஆவின்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், கார் எஸ்கேப் முடிச்சிட்டோங்க நம்ம. இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி வீடியோலாம் வரும். நம்ம போன வீடியோ வந்து சீவர் எஸ்கேப் பண்ணுங்க, பார்க்காதவங்க பார்த்துருங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள்.